ஆமாலே நாசமா போறோனே சொல்லு. நான் பேங்க் மேனேஜரா பேசுறேன். ஐயோ செம காமெடி. சரி எனக்கு ஒரு 80 lakhs அர்ஜென்ட்டா லோன் தேவைப்படுது. சரி. என்னோட நகை அடமானம் வச்சு ஒரு 80 லட்சம் ரூபாய் கொடுக்கறீங்களா? ஓ ஷூர்லே. உனக்கு இல்லாத லோனா? நீ ஆபீஸுக்குலாம் ஒன்றும் நகையை எடுத்துட்டு வர வேணாம். என் ஆள் அனுப்புறேன், அவங்க கிட்ட அந்த நகையை கொடு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓ வாவ், நீங்க ரொம்ப நல்ல மேனேஜரா இருக்கீங்க. ஆஹாஹா. ஐயோ. சரி சரி, இடிச்சுக்கிட்டு இல்லாம சீக்கிரம் நகையெல்லாம் மூட்டை கட்டி வை, ஆள் அனுப்புறேன். ஓகே சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் பணம் இப்போ கிரெடிட் ஆகும் தெரிஞ்சுக்கோங்களா? நீ நகையை கொடுத்து அடுத்த நிமிஷமே அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்லே, நாசமா போடுங்க. ஐயோ. ஓ வாவ், ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களை மாதிரி ஒரு பேங்க் மேனேஜரை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஐயோ. சரி, அப்ப நான் நகையை கொடுத்து அனுப்புறேன். A few moments later. ஐயோ என்ன இது, நகையை கொடுத்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுதே. 1 மணி நேரத்திலே பணம் கிரெடிட் ஆகுதுன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் கிரெடிட் ஆகல. ஃபோன் பண்ணாலும் போவே மாட்டேங்குது. ஐயோ, அப்ப என் நகை கோவிந்தாவா? சரி நேர்ல போய் கேட்போம். சரி இங்க ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார்ல. அவனா? அவன் பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு நேத்தே ஓடிவிட்டான். பாவம் யார் பித்த புள்ளியோ தெரியல. இவனும் கண்டிப்பா பணத்தை பறி கொடுத்தனால்தான் இருப்பான். அடப்பாவிங்களா, என் நகையெல்லாம் போச்சா? உட்காந்த இடத்துல இருந்து நகையை கொடுத்தேன்னு லோன் போட்டது எவ்வளவு தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே லைஃப்ல சோம்பேறித்தனமாவே இருக்க கூடாது, இல்லைன்னா இப்படித்தான்.